ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? என் குடும்பத்தை இப்ப வரைக்கும் ஒரு கௌரவமான நிலையில வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் இது மட்டும்தான். அவர் போனதும் யாரும் இல்லாம தனிமையில நான் தவிச்சப்ப இதுதான் எனக்கு துணையா இருந்துச்சு. இப்பவும் தான் எனக்கு யாருமே இல்ல, இது மட்டும்தான் இருக்கு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு நான் இருக்குங்க. அது எப்பவும் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒரு நல்ல நண்பனா நான் இருப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்கும் ஒரு நல்ல நண்பனா நான் உங்க கூட இருப்பேன். நீங்க பாருங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல இருக்கிறது கோபம் கிடையாது. மணமேடை வரைக்கும் நீங்க வந்துட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டீங்களேங்கிற சின்ன ஏமாற்றம் தான். ஆனா உங்க தரப்பு நியாயம் அவங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும். உங்களுக்குன்னு யாரு இருக்கான்னு கேக்குறீங்களே, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருங்க இருக்கா? நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்துக்கு ஆணி வேர் மாதிரி இருக்கிறது நீங்க தான். நீங்களே ஆடி போயிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருங்க ஆறுதல் சொல்லுவாங்க? நீங்க கண்ணை தொடங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடையை மூடுங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. நானும் உங்க கூட உங்க வீடு வரைக்கும் வரேன். இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டா எப்படிங்க? நான் சோர்ந்தெல்லாம் போகல. எவ்வளவு தடைகள் வந்தாலும் எதிர்த்து போராடுற துணிச்சல் இருக்கு. ஆனா யாருக்காக போராடுறோமோ அவங்களே நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கலங்கிறப்போ எனக்கு வருத்தமா இருக்கு. நான் எடுத்த முடிவு தப்பா சரியான கூட எனக்கு தெரியல. என் மனசாட்சி என்ன சொன்னச்சோ அதை நான் கேட்டிருக்கேன். ஆனா இத ஒரு தப்பா காரணம் காட்டி யாரும் என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஏக்கமா இருக்கு. இந்த நிலைமை எப்ப மாறும்? ஒருவேளை எதிர்காலத்தை கணிக்கிற மிஷன் இருந்தா என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கோம்ல, நானும் கவலை இல்லாம இருந்திருப்பேன் போல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறதாலதான் எனக்கு பயமும் அதிகமாகுது. ஏங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களை குழப்பிட்டேனா? நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. எங்க மந்திரமூர்த்தி ஐயா நம்மள ஒரு நாடி ஜோசியர் கிட்ட கூட்டு போனார் இல்லையா? நாம ஏன் அந்த ஜோசியரை மறுபடியும் பார்க்க கூடாது? என்னுடைய குடும்பம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தானே மந்திரமூர்த்தி ஐயா நம்மள அந்த ஜோசியர் கிட்ட கூட்டு போனாரு. நாம போன அன்னைக்கு நம்மளை பத்தின ஓலை அவர்கிட்ட இல்ல. 2 நாள் பொறுத்து வர சொன்னாரு. மந்திரமூர்த்தி ஐயா ஆக்சிடென்ட்ல மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த நாடி ஜோசியரை தான் போய் பார்த்திருக்காருன்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள ஆழமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜோசியர் மந்திரமூர்த்தி ஐயா கிட்ட ஏதோ நம்மளை பத்தி சொல்லியிருக்காருங்க. மந்திரமூர்த்தி ஐயா ஒரு பெரிய ரகசியத்தை அவர் மனசுக்குள்ள புதைச்சிட்டு தான் நம்மளை விட்டு போயிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கோமால இருந்து மந்திரமூர்த்தி ஐயா கண்முடிக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் நாம அவர் முன்னாடி இருந்தோம்னா நம்ம கிட்ட எதையோ சொல்றதுக்கு ஐயா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம நாடி ஜோசியரை ஏற்கனவே பாக்குறதுக்காக போனோம். முதல் தடவை போன போதும் அவரை பார்க்க முடியல. 2வது தடவை போன போதும் அவர் காசிக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. காசிக்கு போனவர் இன்னுமா ஊர் திரும்பாம இருப்பாரு? ஒருவேளை நாம அவரை போய் பார்த்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி எதுக்குமே அவருக்கு பதில் தெரியலனா அதனால நமக்கு நஷ்டம் எதுவும் இல்லை. இப்போ எந்த நிலைமையில இருக்கோமோ அதே நிலைமையில தான் நாம இருப்போம். ஆனா ஒருவேளை என்னுடைய குடும்பம் எங்க இருக்குங்கிறதுக்கு உண்டான பதிலும் உங்க எதிர்காலத்தை பத்தின பயத்தை போக்குற பதிலும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா
என்னங்க சொல்றீங்க? நாம போய் அவரை பார்க்கலாமா?